வணக்கம். கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி காலத்துல பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்துல வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக கூறி அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மனைவி சாந்தகுமாரி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கிலிருந்து இவர்கள் இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில அந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த சீராய்வு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததுடன் வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று விசாரணை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கை சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த வழக்குல ஆஜராகும்படி துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில இந்த வழக்கின் விசாரணையை வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. அந்த தள்ளுபடி செய்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து துரைமுருகன் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது துரைமுருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் சொத்து குவிப்பு வழக்குல இவர்கள் விடுவித்த உத்தரவை ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றம் சென்னை சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே சமயம் இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்டு இந்த விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி சதீஷ்குமார் வழக்கை வேலூர்ல இருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றியது ஏன் என்பது குறித்து விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்.